4 படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு. அது 2 படம் பெருசாக போகலை. 2 படம் பைசனும் டோடும். பைசனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு விமர்சனம், இந்த படத்துக்கு ஒரு விமர்சனம், 2 படத்துக்கும் விமர்சனம் இருந்தாலும் கூட வியாபார ரீதியாக 2 படமே வெற்றி படம் தான். அப்படிங்கும்போது ஒரு 50 கோடி ரூபாய்க்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளில், அந்த தீபாவளி முடிஞ்ச 4-5 நாள்லேயே படம் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு 2 படமுமே. அதுவே ஒரு ஆரோக்கியமான விஷயம். படத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களில் நிறைய கலாச்சார சீரழிவு அப்படி இப்படின்னு நிறையா போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது அந்த காலத்தில் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துலேருந்து இருக்குது. பாலச்சந்தர் படங்களில் இதை விட மோசமான காட்சிகள் அமைப்பில் கதையே இருக்குது. தான் காதலித்த பொண்ணு வந்து தன் அப்பாவுக்கு மனைவியாக வந்துடும், சித்தியாக வந்துடும். அந்த மாதிரிலாம் நீங்கள் படம் பண்ணியிருக்காரு. தன்னை விட வயதுக்கு மூத்த ஒரு பெண்ணை வந்து அவர் உரி காதலிப்பார். அந்த படம்லாம் இருக்குது. குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக விலை மதுவா ஒரு பொண்ணு இருப்பா அப்படிங்கிற மாதிரி நிறைய அன்னைக்கு இந்த உறவு உரிமை சிக்கல்கள்லாம் வந்து பாலச்சந்தர் பண்ணியிருக்காரு. அப்போலாம் வராத விமர்சனம் இன்னைக்கு எதையோ நோக்கி போய்கிட்டு இருக்கு உலகம். அப்போ இதை வந்து விமர்சனம் பண்ணுறாங்கன்னா இது படம் வெற்றி படம், அதனால ஒரு கருத்தை சொல்கிறாங்க.